அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் ஜட்ஜு சுவாமிகள் என்று போற்றப்படும் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகள், அவருடைய பரம சிஷ்யரான ஸ்வயம் பிரகாஷ சுவாமிகள், சாந்தானந்த சுவாமிகள் மற்றும் ஓங்காரானந்த சுவாமிகள், கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே நமது வேளச்சேரியிலே அமைந்துள்ள ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் 10 நாட்கள் சண்டி ஹோமம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்டு சுவாமிகளிடம் விஞ்ஞாபனம் செய்து அரங்காவலர்களெல்லாம் சரி என்று சொல்லி நெல்லூருக்கு சுவாமிஜி வந்த பொழுதும் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளும் அவருடைய சிஷ்யரும் இருவரையும் தரிசனம் செய்து இந்த ஹோமத்தை இந்த இடத்தில் துவங்கி இன்றைய தினம் 5வது நாளாக திரிபுர பைரவி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. உலகம் பூரா வியாபித்திருக்கக்கூடியது இறைவன் ஒருவர்தான், கடவுள் ஒருவர்தான் என்று சாஸ்திரங்களிலே கூறப்பட்டுள்ளது. அந்த ஒன்று பலவாறாக ஆவதற்கு சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்கள், அதுக்கப்புறம் இந்த உலகமெல்லாம் நல்லா இயங்கணுங்கிறதுக்காக பலவிதமான வழிபாட்டு முறைகள், ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு மாதிரி தர்மசாஸ்திர பாரம்பரியங்களை அனுசரித்து ரிஷிகள் நமக்காக பல மார்க்கங்களை உபதேசித்து அருளியுள்ளார்கள். அதில் நாம் பார்த்தோமேயானால், கிருதேது பகவான் சத்யா திரேதாயாம் தத்த ஏவஜா துவாபரே பகவான் வியாசா கலௌ ஸ்ரீ சங்கர ஸ்வயம்னு கிருதயுகத்தில் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக பகவான் சத்யதேவராக அவதாரம் செய்து ஜெகத்குருவாக இருந்து அனுகிரகம் செய்தார்கள். திரேதாயுகத்தில் பகவான் தத்தாத்திரேயராக அவதாரம் செய்து அனுகிரகம் செய்தார்கள். அத்திரிக்கும் அனசூயா தேவிக்கும் குழந்தையாக ஆவிர்பவித்து பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபமாக தத்தாத்திரேயர் என்ற பெயருடைய சத்குருநாதர் அவதாரம் செய்து அனுகிரகம் செய்தார்கள். துவாபரே பகவான் வியாசா, துவாபர யுகத்தில் வேதவியாசாச்சாரியால் அவதாரம் செய்து அனுகிரகம் செய்தார்கள். இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய கலியுகம், இதில் ஆதிசங்கர பகவத் பாதால் அவதாரம் செய்து அவர் அவதரித்த காலத்திலே நமது சனாதன தர்மத்தில் பல முரண்பாடுகள் இருந்ததுனால 72 விதமான முரண்பாடுகள் இருந்ததாம். அவருடைய அர்ச்சனையை பார்த்தோமையானால் த்விசப்ததி மதோச்சேத்ரே நமஹாங்கிற அந்த 72 துர்மதங்களை கண்டனம் செய்து ஆமனாய பீடங்கள் எல்லாம் ஸ்தாபனம் செய்து ஜெகத்குருவாக இருந்து கொண்டு உலக மக்களுக்கு சாஸ்திரம், தபஸ் முதலிய அனைத்தையும் போதித்து அருளினார்கள். அவ்வழியிலே ஆங்காங்கு சங்கராச்சாரிய மடங்கள் இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவ்வழியிலே நாம் பார்த்தோமேயானால், இந்த தத்த சம்பிரதாயம் என்பது திரேதாயுக காலம் தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தத்தாத்திரேய அவதூத பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்திலே வந்தவர்கள் அனைவருமே மனிதனுக்கு சித்த சுத்தி ஏற்படணும், மன தெளிவு ஏற்படணும் என்றால் கண்டிப்பாக உபாசனை மிகவும் அவசியம் என்று தத்தாத்திரேயர் வலியுறுத்தி திரிபுரா ரகசியம் என்ற நூலிலே கிருதவீரியனுக்கும் பரசுராமனுக்கும் உபதேசங்கள்லாம் செய்து அந்த ஷண்மத உபாசனையை சம்மதமாக சக்தி வடிவாக உபாசிக்க வேண்டும் என்று
எடுத்து அறுதியிட்டு உபதேசம் செய்துள்ளார்கள். அப்படி நாம பார்த்தோமேயானால் இந்த தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை வைத்து நாம் பார்த்தோமேயானால் ஒரு ராஜாவுக்காகவும் ஒரு வியாபாரிக்காகவும் தான் இந்த சண்டி ஹோமமானது துவங்கப்படுகிறது. சுரதன்கிற ராஜாவும் சமாதிர் நாம வைஷ்யோகம் உற்பன்னோ தலினாம் குலே, சமாதிங்கிற ஒரு வியாபாரிக்காகவும் தான் சுமேதஸ்கிற மகர்ஷி இந்த தேவி மகாத்மியத்தை உபதேசம் செய்வதாக முதல் அத்தியாயம் ஆரம்பமாகிறது. அதுல நாம பார்த்தோமேயானால் ரகசியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுதான் பின்பு பிராதானிக ரகசியம், வைகிருதிகம் ரகசியம், மூர்த்தி ரகசியம் என்று 3 ரகசியங்களாக நமக்கு கொடுத்து அருளி உள்ளார்கள். இதை உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்று அந்த கால சம்பிரதாய முறைப்படி எல்லாம் உபதேசம் செய்து வைத்துள்ளார்கள். பகவன் அவதாராமே சண்டிகாயா ஸ்தயோதிதாக ஏதேஷாம் பிரகிருதிம் பிரம்மன் பிரதானம் வக்துமர்ஹசி, ஏகமேவா த்விதீயம் பிரம்மா அப்படின்னா இந்த சாக்த சம்பிரதாயத்தில் பார்த்தோமேயானால் முதல் மகாலட்சுமி தான் தோன்றினதாக மார்க்கண்டேய புராணமானது நமக்கு வலியுறுத்துகிறது. இப்படி ரகசியமா இருக்கக்கூடியதே அந்த ரிஷியானவர், நீ என்னுடைய பக்தன், அதனால நான் உனக்கு சொல்றேன் பால் சொல்லி சர்வசியாத்யா மகாலட்சுமி திரிகுணா பரமேஸ்வரி முக்குண வடிவமாக சத்வரஜஸ்தமோ குண வடிவமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி முதல்ல தோன்றி அவருடைய ஒரு அனுகிரகத்தினால ராஜசீக சக்தியாக காளிகாதேவி, காலராத்திரி என்ற பீமா, பைரவி என்ற பெயருடைய சக்திகள்லாம் உற்பவித்து அதுக்கப்புறமாக ரஜோகுண சத்துவகுண சக்தியாக சரஸ்வதியானவள் அவதாரம் செய்து அவர்கள் 3 பேரும் சேர்ந்துதான் பிரம்ம விஷ்ணு சிவனை அவர்கள் தன்னுடைய தபசக்தியினால உருவாக்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை திருமணம் செய்து கொண்டு இந்த உலகம் பூரா வியாபிய கிருஷ்ணம் வியவஸ்திதா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை பூரா படைத்து காத்து மறைத்து அருளி விளையாடி எல்லாம் செய்யக்கூடிய நம்ம இதுல பஞ்சகிருத்திய பராயணா என்று சஹஸ்ரநாமத்தில் சொல்ற மாதிரி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரக சக்தி அத்தனையும் வடிவமாக இருக்கக்கூடியது இந்த மகாலட்சுமி தான் அப்படின்னு சர்வசியாத்யா மகாலட்சுமி திரிகுணா பரமேஸ்வரி லக்ஷ்ய ஸ்வரூபாசா வியாபிய கிருத்னம் வியவஸ்திதா மாதுலுங்கம் கதாம் கேடம் பானபாத்திரஞ்ச பிப்ரதி நாகம் லிங்கஞ்ச யோனிஞ்ச பிப்ரதி நிருபமூர்தனின்னு இங்கே ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்துல பார்த்தோம்னா மாதுலுங்க பலம், கத, கேடயம், அதுக்கப்புறம் சிரசுல நாகம், லிங்கம், அரசையில எல்லாம் இருக்கும். அந்த நாகம், லிங்கம், அரசையில தான் பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபமாக மார்க்கண்டேய புராணமானது சொல்கிறது. அப்பேற்பட்ட இந்த சண்டி ஹோமமானது எந்த இடத்தில் நடந்து வருகிறதோ அதனால உலகம் பூரா க்ஷேமமா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு ரிஷி வாக். அப்பேற்பட்ட ஒரு ரிஷி வாக்குக்கு இணங்க மகரிஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட முறைப்படி சத்குரு சாந்தானந்த மகாசுவாமிகளுடைய வழிகாட்டுதலின்படி அந்த இடத்துல புதுக்கோட்டை சம்பிரதாயம்னே எல்லாரும் சொல்லுவார்கள். அந்த புதுக்கோட்டை சம்பிரதாயப்படி தொடர்ந்து இந்த ஹோமமானது எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டே வருகிறது. இன்று காலை கூட நமது குரோம்பேட்டையிலே 5 நாட்கள் தொடர்ந்து ஹோமம் பூர்த்தியாச்சு. இந்த மாசத்துல பகவான் அம்பாள் எங்களுக்கு என்ன அனுகிரகம் செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த 10 நாள் பெசன் நகர்ல ஹோமம் பண்ணினோம், அதுக்கப்புறம் 5 நாள் பாண்டிச்சேரியில ஹோமம் பண்ணினோம், 5 நாள் ஹோமத்தை
இந்த குரோம்பேட்டையில் முடிச்சிருக்கோம். இங்கே 10 நாள் ஹோமம் பண்றோம். இது அத்தனையும் குருவோட அனுகிரகம், குருநாதர்கள் சார்ந்த இடங்கள்ல நடக்கிறது. இன்னும் பெரிய புண்ணியம் உங்களுக்கு. இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாய வழிபாடு என்று சொல்லக்கூடியது இந்த பிந்து திரிகோண வசுகோண தசார யுக்ம மன்வசன நாகதல சயுத ஷோடசாரம் விருத்தத்ரயஞ்ச தரணி சதனத்ரயஞ்ச ஸ்ரீசக்கரமேததுதிதம் பரதேவதாயான்னு 43 கோணங்கள் கொண்ட மகாமேருவை வைத்து வழிபட வேண்டும். அதுல அத்தனை தேவதைகளும் இருக்கு, அத்தனை மந்திரங்களும் இருக்கு. விநாயகர்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியில சாஸ்தா மாஞ்சநேயர் மட்டும் எத்தனை மந்திரங்கள் இருக்கோ அத்தனையும் இந்த ஸ்ரீவித்ய சாக்த வித்தியில அடக்கம் என்று சொல்லிதான் அந்த மகாமேருவை உருவகப்படுத்தி சாஸ்திரங்களிலே மகரிஷிகள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். நாம இப்ப ஆங்கில படிப்பெல்லாம் படிச்சு அதையே மாத்தி போட்டு பிரமிடு அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்ரீசக்கரமானது நமது உடம்புல இருக்கிறது. இந்த ஸ்ரீசக்கர பூஜை ஆரம்பமே தேவோ பூத்வா தேவயஜேத். நான் முதல்ல தேவன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. இதுல என்ன அப்படின்னா, இதை உணர்றதுக்காக நானும் கடவுளும் ஒண்ணு, இருப்பதெல்லாம் ஒண்ணுதான், அது பூரா கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு தன்மை வரத்துக்காக தான் வெளியில இத்தனை பூஜைகளை மகரிஷிகள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். சிவோ பூத்வா தேவீம் யஜே, நான் சிவன் பரமேஸ்வரியை பூஜை செய்கிறேங்கிற எண்ணத்துல அந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி, இதுக்கெல்லாம் இந்த ஸ்ரீசக்கரம் நம்ம உடம்புல இருக்கா அப்படின்னா ஒவ்வொருத்தர் உடம்புலையுமே ஸ்ரீசக்கரம் இருக்கு. அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்ஞே, விசுத்தி என்று சொல்லக்கூடிய 6 சக்கரத்தை எடுத்து நாம் அப்படியே டை பண்ணினோம்னா அதுதான் ஸ்ரீசக்கரம். அதுக்கு மேல இருக்கிறது சஹஸ்ராரம். இது நமக்கு புலப்படணுங்கிறதுக்கு தான் வெளியில இத்தனை பூஜா விதிகளை வைத்து உங்களுக்கு முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நீ உட்கார்ற இடத்துக்கு பூஜை பண்ண சொல்றாங்க. அஸ்ய ஸ்ரீ ஆசன மகாமந்திரஸ்யா பிருத்திவியா மேரு பிருஷ்ட ரிஷி சுதலஞ்சந்தா கூர்மோ தேவதா ஆசனே விநியோகா பிருத்வித்வயா திருதா லோகா தேவி துவம் விஷ்ணுனா திருதா துவஞ்ச தாரய மாம் தேவி பவித்ரம் குருஜாசனம். உட்கார்ற இடத்துக்கே ஒரு பூஜையை பண்ணிட்டு தான் அம்பாள் பூஜை பண்ணும் பொழுது உட்கார்ந்து, அதுக்கப்புறமா தேகத்துக்கு நியாசங்கள்லாம் பண்ணி, இத்தனை அங்கங்கள் எனக்கு இருக்கு, இது அத்தனை இறைவனால் கொடுக்கப்பட்டது, இருப்பது பூரா இறைவன் ஒருவன் தான்ங்கிற மாதிரி நம்ம நியாசாதிகள்லாம் செய்து அதுக்கப்புறமா இந்த பூஜைகளை செய்ய சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது 9 ஆவரணம், 9 ஆவரணங்கள்ல இந்த 6 சக்கரம் தான். இந்த 6 சக்கரம் தியான பயிற்சியில சொல்றாங்களே, அந்த 6 சக்கரத்துக்கு தான் பூஜை பண்றோம் நம்ம. அப்படி நாம பூஜை பண்ணிட்டே வந்தோமே ஆனால் தேசசிய ராஷ்டிரசிய குலசிய ராஜ்யாம், உலகத்துக்கு பூராவே நல்லது நடக்கும். கரோது சாந்தி பகவான் குலேஷா. இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல வழிபாடு முறைகளை சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்துல அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. வெளியில பூஜை பண்றது ரொம்ப சிரமம் தான். ஏன்னா எல்லா திரவியங்களும் சேகரிக்கணும், எல்லாரையும் நாம பக்கத்துல வச்சு அணுக்கமா வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து எடுத்து வைக்க சொல்லி இது அத்தனையும் செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் செஞ்சோமே ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி பாம்பு தன்னை அறியாம சட்டையை உரிச்சிட்டு போறதோ அது மாதிரி நாம கண்ணை மூடி உட்கார்ந்தாலே நம்முள்ள ஸ்ரீசக்கரம் இருக்கு, நாமளும் இறைவனும் ஒன்னும். அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா பிரம்மைவாகம் அஸ்மி, இதெல்லாம் நமக்கு புலப்படும். அதனால அதுக்காக தான் அந்த ஒரு வேதாந்தம் கூறக்கூடிய உண்மையை நாம அனுபவத்துக்கு கொண்டு வர வழிகாட்டுவது தான் இந்த வெளியில நடக்கக்கூடிய பூஜை ஹோமம். இது அத்தனையும் இதுதான் மகரிஷிகள் நமக்கு தொன்று தொட்டு வழிவகுத்து கொடுத்து இருக்கிறார்கள். அதே மாதிரி யுகந்தோறும் நமக்கு இது மாதிரி செய்வதற்கு என்னென்ன சாஸ்திர முறைகள் இருக்கோ அத்தனையும் நமக்கு
விதியாக விதிவத்தாக எப்படி செய்யணும், குரு மார்க்கமாக எப்படி உபதேசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப புகட்டி இருக்கிறார்கள். அவ்வழியிலே இந்த ஹோமம் நடைபெறுவதனால அனைத்து குருமார்களுடைய அனுகிரகமும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகமும் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. இந்த ஹோமம் நடக்கக்கூடிய காரணம் அம்பாளுடைய அனுகிரகம்தான். இந்த ஓங்காரானந்த மகாசுவாமிகள் அவர்கள் புவனேஸ்வரி ஸ்தாபனமாகி 60 வருஷம் ஆன உடனே ஒரு சத்திய சங்கல்பம், அருட் சங்கல்பத்தை ஏற்றார்கள். ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருப்பணி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானம் புவனேஸ்வரி பீடத்தை கல்ஹாரமாக செய்ய வேண்டும், தர்ம சம்வர்தனி ஆலயத்தின் அடிப்படையா வச்சு அதே மாதிரியே இந்த குரு பீடத்தை ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானம் என்று போற்றப்படும் புவனேஸ்வரி பீடத்தை நாம கட்டி முடிக்கணும்னு ஒரு சத்திய சங்கல்பம் மேற்கொண்டார்கள். அந்த சங்கல்பத்தில் 90% வேலைகள்லாம் பூர்த்தி அடைந்துள்ளது. அடுத்த மாதம் 19ஆம் தேதி சத்குரு சாந்தானந்த மகாசுவாமிகளுடைய வர்தந்தி மகோத்சவம். அடியனுடைய சத்குருநாதர் அன்னைக்கு பாலாலயம் பண்றோம். சாந்தானந்த யஜ்ஞாலயாலேருந்து பாலாலயம் பண்றோம். அதுக்கப்புறமா வருகிற ஜூன் மாதம் 1, 2, 3, 4, 5 10 கால விசேஷ பூஜைகள்லாம் செய்து 8 காலம் ஹோமங்கள்லாம் செய்து ஜெகன்மாதா புவனேஸ்வரியை பிரதிஷ்டை செய்து சைதன்ய கும்பாபிஷேகமானது அங்கே நடக்க போகிறது. அதனால எல்லோரும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு தங்களால் இயன்ற கைங்கரியங்களை எல்லாம் செய்து எல்லாம் வல்ல சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அருளையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ்ந்து ஆனந்தமாக இருக்கணும். எல்லோருக்கும் ஆத்ம ஞானம் சித்திச்சு எல்லோரும் பரமானந்த சுகத்தை அடைய வேண்டும் என்று தினமும் புவனேஸ்வரியை பிரார்த்தித்து வாழ்த்துவோமாக. ஓம் ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா, குருதேவ தத்தா.